ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அப்பாஸ் அராக்சி அவர்கள் அவர் தரப்பு வந்து ஒரு போஸ்ட் போட்டுக்கிறாரு. அதாவது வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் ஒரு எல்லோ கலர்ல மார்க் ஆயிருக்கு இல்லைங்களா, அது வந்து அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா. அதே பல கடல்கள் தாண்டி இன்னொரு பக்கம், பூமியோட இன்னொரு பக்கத்துல எல்லோ கலர்ல மார்க் ஆயிருக்குதுங்க இல்லையா, அதுதான் ஈரானோட பார்டர். அதுக்கு கீழே இருக்கிறது தாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள் லிட்டிலா இருக்கு இல்லையா, ரெட் கலர்ல, அதுதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா அந்த பகுதியில அமெரிக்காவோட கடலோர பகுதிகளில் யாரும் எதுவும் பண்ணல, ஓகேங்களா. ஆனா எங்களோட கடலோர பகுதிகளில் நாங்க ட்ரில் பண்றதுக்கு அமெரிக்காவோட ராணுவம் டிக்டேட் பண்றாங்க பாத்தீங்களா. பவர்ஃபுல் ஆர்ம்டு ஃபோர்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க பாத்தீங்களா. இந்த சென்ட்ரல் கமாண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, ப்ரொஃபஷ்னலிசமோட ஃபாலோ பண்ணும், இந்த மாதிரி அன்னெசரி எஸ்கலேஷன், இது போல என்ன சொல்றது, ரிஸ்கெல்லாம் எடுக்காதீங்க அப்படிங்கிறது போல. ஸோ இது போல சொன்னதுக்கு எவ்வளோ பெரிய அபத்தம், அதாவது அப்சர்டிட்டி அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க, நகைப்புக்குரியதுன்னு வச்சுக்கலாம். அபத்தமா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அபத்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு யூரோப்பியன் யூனியன் வேற முட்டு கொடுக்குதுங்க. கால கொடுமை கதிரவா அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா அப்பாஸ் அராக்சி அவர்கள் அந்த டோன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கிறார். அது மட்டும் இல்லாம ஐஆர்சிஜியான நாங்க எப்படி இந்த பகுதியில ப்ரொடெக்டடா இருக்கணும், எப்படி அமைதியா இருக்கணும், ஸ்திரத்தன்மையோட இருக்கணும், அதுவும் பெர்ஷியன் கல்ஃப் அப்புறம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்லங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன், சேஃப் பேசேஜ், கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ், வெசல்ஸ் எல்லாம் அங்கே போகுது வருதுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அது எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். அதை போலவே எங்களோட நெய்பர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா கத்தரு, யுஏஇ, பெஹ்ரைன், சவுதி, ஒமனு, இந்தியா, பாகிஸ்தான் யாரும் எதுவும் சொல்லலை. இது மட்டும் சில அனலிஸ்டுகளோட பிட்டு அவர் போட்ட அந்த போஸ்ட்டுக்கு பக்கத்துல இவர் நெய்பர்னு சொன்னனால நெய்பர்ஸ் ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல, அவங்க சிவனேன்னு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரான் இது ஒன்றும் புதுசு இல்லை, ரெகுலரா பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். அவங்க கடலோர பகுதிகளில் அவங்க நம்ம எப்படி ட்ரில் பண்றோம் அதே போல அவங்களும் பண்ணுவாங்க. அவங்க பார்த்து பண்ணுங்கன்னு கூட ஒரு வார்த்தை கூட யாருமே சொல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கிறாருன்னு தெரியாம அமைதியா இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஈரான். இப்ப அவங்க கிட்ட வந்து எப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிறது போல எங்க இருந்து ஒரு நாடு எங்க போய் உட்காந்துட்டு சொல்றாங்க பாருங்களேன் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல என்ன ஒரு மெயினான ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்க வந்து டீஎஸ்கலேஷன் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா, எஸ்கலேஷன் பண்றதே அவங்க தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா டீஎஸ்கலேஷன் அப்படிங்கிற சொல்றாங்களே அப்படிங்கிறது போல இருக்கு. இப்ப இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்லிங்க் கிட்ட ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு இருந்து உக்ரைன் தரப்பு இருந்து போயிட்டு இருந்து. ஏன்னா இந்த ரஷ்யா வந்து ட்ரோன்களுக்கு ஸ்டார்லிங்க் டெர்மினல்ஸே யூஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது போல இதுக்கு ஸ்டார்லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இம்போஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்பீட் லிமிட். 75 to 90 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய ட்ரோன்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருக்கோ அந்த ஸ்பீட்ல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கக்கூடிய பொருட்கள்னாலதான் இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது போல. ஏன்னா அதுக்கு மேல வேகமா போகுது அப்படின்னா ட்ரோன்களை இன்டர்செப்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்லோவா போகுது அப்படின்னா இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஸோ அந்த டெர்மினல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட் வந்து ட்ராக் பண்ணும் ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வேகமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ அப்படி ட்ராக் பண்ணும்போது வேகமா போகுதுன்றதா இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுக்காது அந்த இது சேட்டலைட். ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தால் ரஷ்யா அவங்களோட ட்ரோன்களுக்கு ஸ்டார்லிங் டெர்மினல்ஸை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது போல. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் வந்து என்னென்ன டெர்மினல்ஸ் ஒரு டெர்மினலுக்குமே வந்து பண்ண ஒரு கோடு இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து ஒயிட் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும்தான் ஒர்க் ஆகணும், இதெல்லாம் ஒர்க் ஆகக்கூடாது அப்படிங்கிறது போல. கூடவே வந்து பண்ண இது போல ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸும் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதோட செஞ்சிருக்கிறாங்க. இது போல செஞ்சிருக்கிறதுனால ரஷ்யா இதுக்கப்புறம் ஸ்டார்லிங் டெர்மினலை யூஸ் பண்ணி உருவாக்கக்கூடிய ட்ரோன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும் அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா BM-35 இந்த ரக ட்ரோன்கள் தான் வந்து பண்ண ஸ்டார்லிங் டெர்மினல்ஸ் வந்து பண்ண யூஸ் பண்ணி உக்ரைன்குள்ள போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ கூட திருப்பி ஒரு வீடியோ பதிவு விட்டுருக்காங்க. ஒரு Su-27 வந்து பண்ண ஹிட் பண்ணிக்கிட்டு இன்னொரு F-16 ADF ட்ரைனர் ரக விமானம், ஆல்ரெடி ஒரு F-16 ADF பார்த்தோம். இப்போ செகண்ட் F-16 ADF ட்ரைனர் வந்து பார்த்தீங்கன்னா மிர்னோகிராட் பகுதி ஏர்ஃபீல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்கள் போய் அட்டாக் பண்ணிக்குது. 2 P-18MA ரக ரேடார்ஸ், P-18 ரக ரேடார்ஸ், பெலிகன் வகை ரேடார்ஸ் 3 அப்படிங்கிறது போல எல்லாத்தையும் வந்து பண்ண செதைச்சிருக்கு இந்த ட்ரோன்கள். ஸோ லைனாக அதுக்கான வீடியோ பதிவுகள் லோட இருக்கும். ஸோ இது போல ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் டிசப்பியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது போல அதுக்கு ஸ்பீட் லிமிட் செட் பண்றதுனால. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட புது டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஃபெத்ரோ அவர்கள் இருக்கார் இல்லையா,
எலான் மஸ்க் அவர்களுக்கு நன்றிகள் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு எலான் மஸ்க் அவர்களும் வரவேற்பு தெரிவிச்சுக்கிறாரு. வெல்கம்ங்க அப்படிங்கிறது போல எலான் மஸ்க் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. இது போல குயிக்கா டிசைசிவா வேலை செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி எலான் மஸ்க் அவர்களே அப்படிங்கிறது போல. எலான் மஸ்க் அவர்களும் பேர் கூட வந்து பண்ண எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அடிபட்டிருக்கு. பல நபர்களோட பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டிருக்கு அப்படிங்கிற போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதுல என்னன்னா ஈரானுக்கான உதவிகள், இங்க இது போல ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. இப்ப ஈரானுக்கான உதவிகள் அப்படிங்கிறதோட கேள்விகள் வருது. இதை சீனா டைரக்டா இறங்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எப்படி ரஷ்யாக்கு எதிராக வந்து பண்ணா ரஷ்யால என்னென்ன மாதிரியான ஆயுதங்கள் இருக்கு, எங்கெங்கெல்லாம் பதுக்கி வச்சுக்கிறாங்கன்றத மேற்கு உளவு சேட்டலைட்ஸ் வந்து பண்ண எடுத்து துல்லியமான டீடைல்ஸ் கொடுக்குறாங்களோ, அதே போல 13 அமெரிக்காவோட KC-135 டேங்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அல் உதைத் ஏர்பேஸ் கத்தார்ல நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க அமெரிக்கா அப்படிங்கிறது போல சீனாவோட மிர்சா விஷன் சேட்டலைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல வந்து பண்ணா உளவு தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல சேட்டலைட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க எப்படி மற்றவங்களுக்கு பாக்குறாங்களோ அதே போல அவங்களையும் உங்களுக்கு பார்த்து தராங்க அப்படிங்களா மாற்று இருக்கு. ஏன்னா சீனா நாளைக்கு தைவான் கிட்ட போகும்போது இதே வேலையை அமெரிக்கா செய்வாங்க இல்லையா? இது போல வந்து இந்தந்த ஏரியாலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ அதே போல இப்போ சீனா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டே இப்போ ஈரானுக்கு உதவுறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இப்படி இருக்க சமயத்தில் செர்கி ஷோயக் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சீனாக்கு போயிருக்காரு. ஏன்னா வெனிசுலா அவுட், கியூபா அவுட் ஆகிற தருணத்துல இருக்கு. ஈரானும் போச்சுன்னா நிலைமை கையை மீறி போயிரும்பா, அப்புறம் எல்லாரும் இங்க வந்து ரெடி ஆயிருவாங்க, அப்புறம் இந்தியாவும் கையை மீறி போயிடும் அப்படிங்கிறது போல ஒரு சுதாரிச்சுக்கிறதுக்காக செர்கி ஷோய்கு அவர்கள் சீனாக்கு வந்து இறங்கியிருக்கிறாரு. மிக முக்கியமான முடிவுகள், மிக முக்கியமான டிசிஷன்ஸ்லாம் வந்து பண்ண சீனாவோட ஃபாரின் மினிஸ்டரோட ஹெட் ஆஃப் ஃபாரின் மினிஸ்டரோட வந்து பண்ண பேசுவாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. செர்கி ஷோய்கு அவர்கள் இப்போதைக்கு ரஷ்யாவோட செக்யூரிட்டி கவுன்சில் இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால இவங்க மிக முக்கியமான முடிவுகள் எட்டப்படும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அட் த சேம் டைம் நம்மளோட அண்டை நாடுக்கு வந்துட்டீங்கன்னா BLA வீடியோ பதிவுகள், இமேஜஸ் பலது ரிலீஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. சிலலாம் கண்கொண்டு பார்க்க முடியல. நான் முடிஞ்ச வரைக்கும் தான் ஹைடு பண்ணிடுறேன். சிலதெல்லாம் பாஸ் பண்ணி வச்சிடுறேன். கம்மியான ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா ஹெரோ 2 அப்படிங்கிறது போல ஒரு ஆபரேஷன் கையில் எடுத்துக்கிறாங்க. BLA விடுதலை போராட்ட வீரர்கள் வந்து பண்ண பாகிஸ்தான்ல கட்டா பகுதியிலேருந்து தொடர்ந்து வந்து பண்ண இந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் வந்து பண்ண தாக்குதல் உட்பட்டிருக்கிறாங்க. மொத்தம் 11 பகுதிகளில் வந்து பண்ண தாக்குதல் நடந்திருக்கு. அந்த மேப்லோட இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுல 10 பாகிஸ்தானோட நபர்கள் வந்து பண்ண இறந்துக்கிறாங்கன்னு அபிஷியலா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு ஒருத்தங்க அப்படிங்கிறதோட போட்டிருக்கிறாங்க போல தெரியுது. ஆனா நிறைய நபர்கள் இறந்துருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போதைக்கு மனசு இல்லாம 10 நபர்கள் அப்படிங்கிறது போல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பாகிஸ்தான். பல பகுதிகளில் வந்து பண்ண தாக்குதல்கள் நடந்திருக்கு. PLA தரப்புல இருந்து 11 பகுதிகள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. குறைஞ்சது வந்து பண்ண 50 நபர்கள் கிட்ட 50-55 நபர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட போலீஸ், ராணுவ வீரர்கள் இது போல நபர்கள்லாம் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. என்ன இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. ஸோ தோராயமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க டீ கடை பெஞ்சில். ஆனால் பாகிஸ்தான் அஃபீஸில் சொன்னது வெறும் 10 பேர் தான். இப்போ பாகிஸ்தான்லேயும் வந்து பண்ணால் தாக்குதல்கள் ஒரு சைடு நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ரீஜனே வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிற மாற்று கருத்தில் அமெரிக்கா என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க, ஈரான் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்னு நம்பிக்கையில் இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த போய் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.